ஒரே அடிக்கிறேன். ஆபீஸ் சீக்கிரம் வா, நம்ம மாடியில போய் ஒட்டடை அடிப்போம். நீ வரலையா சித்து? நீ ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் வா. அக்கா, என்னோட சைக்கிள் அந்த ஓரமா இருந்துச்சு, அதான் பைக் சைக்கிள். ஏய், இங்க பாத்தியாப்பா? நம்ம கூட ஒட்டடை கம்மியா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா அங்க பாரு, அந்த கார்னர்ல ஒட்டடை இருக்கு. ஏமி, இது என்ன நாரதர் கொண்டையா? கொண்டை தொங்குது, அது கீழே கொஞ்சம் முடி தொங்குது. இது என்ன மாடல் இது? தெரியலண்ணா, இப்படிதான் அம்மா போட்டு விட்டாங்க. ஏன் கௌதம், அவங்க ஹேருக்கு என்ன சூப்பரா தான் இருக்கு. நல்லா கொண்டை போட்டு கொண்டையில இருந்து கொஞ்சம் முடி தொங்கிட்டு இருக்கு, நல்ல ஸ்டைலா தான் இருக்கு. சரி, எல்லாரும் அவங்கவுங்க கொஞ்சம் வேலை பாக்குறீங்களா? போகி வந்துருச்சு பாருங்க. நல்லா பெயிண்ட் அடிச்சு வீடை சுத்தம் பண்ணி அழகாக்கணும். பொங்கல் குளிர பாக்குறதுக்கு வீடு சூப்பரா இருக்கணும். அந்த மதிலுக்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம். நீங்க உங்களோட பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு வரலாம்ல. எல்லா துணியும் போய் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்களோட ட்ரெஸ், பழைய ட்ரெஸ், போடாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க. எல்லாம் போகில போட்டு எரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தா பாருங்களேன். டேய் கௌதம், அந்த செவுருக்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விடுறா. அங்க பெயிண்ட் இருக்கு பாரு, ஸ்டோர் ரூம்ல போய் பாரு. பெயிண்ட் அடிக்கணுமா? அடிச்சுட்டா போச்சு. யார் யாரெல்லாம் என் கூட பெயிண்ட் அடிக்க வரீங்க? பெயிண்ட் அடிக்கணுமா? அண்ணா, நானும் வரேன் பெயிண்ட் அடிக்க. எனக்கும் பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் போய் கடகடன்னு பெயிண்ட், பிரஷ் எல்லாத்தையும் தேடி பிடிச்சு எடுத்துட்டு வரட்டா? முதல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. என்ன, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமா? க்ளீன் பண்ண பிறகுதான் பெயிண்ட் அடிக்கணுமா? அப்ப ஒட்டடை அடிக்கணும், மாப்பு போடணும், இவ்வளவு வேலை இருக்கா? இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் பெயிண்ட் அடிக்கணுமா? இது தெரியாம நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ஓகே ஆண்டி, ரெடியா? நாங்க பெயிண்ட் அடிச்சிடுறோம். அதுக்குள்ள பெயிண்ட் அடிக்க ரெடி ஆயிட்டீங்களா? சோஃபாவெல்லாம் நகர்த்தி போட்டு நல்லா கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பிரஷ் எல்லாம் தொடணும். அதுக்கு முன்னாடி வீட க்ளீன் பண்ணிடுறோம். வாங்கப்பா, நம்ம எல்லாரும் வீட க்ளீன் பண்ணறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சரி பசங்களா, சீக்கிரம் போங்க. போய் உங்களுடைய பத்தாத ட்ரெஸ், பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் அழகா மடிச்சு உங்க ஷெல்ஃப் முதல்ல அழகா வைங்க. அதுக்கு அடுத்தது அதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைப்போம். அப்பதான் வந்து போகி அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்த்து நல்லா போகி கொண்டாடலாம். பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொளுத்தி அதை நல்லா ஜாலியா பார்த்து நல்லா விளையாடுறது எவ்வளவு சூப்பரா இருக்கும். சித்து, வாங்கிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணடான்னு சொல்லிட்டு வந்தேன். உன் ஷெல்ஃப்லாம் மடிச்சு வச்சிட்டியாடா? துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டியா? உன் புக்ஸ் எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சியா? எப்ப பார்த்தாலும் களைச்சு போடுறதே உனக்கு வேலையா போயிடுச்சு. இப்ப என்னடா இங்க வந்து சைக்கிள்ல சுத்திட்டு இருக்க? சித்தி, அம்மா எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க சொன்னாங்க. அப்ப பார்த்தாக்கா என்னோட சைக்கிள் அந்த ஓரமா இருந்துச்சு, அதான் பைக் சைக்கிள். அதான் எடுத்து ஓட்டி பார்க்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி சூப்பரா ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா இப்பயும் நல்லா தான் இருக்கே, சூப்பரா மூவ் ஆகுது. அக்கா, நீங்களும் வரீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பைக் ஓட்டலாம். இது சைக்கிள்லாம் அப்புறமா ஓட்டலாம். இப்ப போகி வந்துட்டதுனால அம்மா, சித்தி, ஆண்டின்னு எல்லாருமே வீட்ல இருக்கிற பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்புறம் வீட்டெல்லாம் நல்லா பெயிண்ட் பண்ண போறாங்களாண்டா. நல்லா க்ளீன் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணி இன்னும் வேற கலர்லாம் கொடுத்து டெக்கரேட் பண்ண போறாங்களாம். அதனால நம்ம அந்த வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறமா விளையாடலாம். அதுக்கப்புறமா சைக்கிள் ஓட்டலாம்டா சித்து. நான் அதுக்கு தான் பெயிண்ட் பிரஷ் எல்லாம் எடுக்க போறேன். நீ வரலையா? சோஃபியாக்கா, நீங்க பெயிண்ட் பிரஷ் இதெல்லாம் எடுக்க தான் போறீங்களா? சரி சரி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ளார வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். க்ளீன் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. அண்ணா எங்க போயிட்டாங்க? கௌஷிக் அண்ணனை இன்னும் காணல. கௌஷிக் அண்ணா இருந்தா அவங்க கூட சேர்ந்துட்டு நானும் க்ளீன் பண்ற வேலையை பார்க்கலான்னு பார்த்தா ஆளையே காணமே. என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டாங்களாட்டு இருக்கு. நம்மளும் ஏதாவது ஒரு வேலை செய்வோம். பெயிண்ட் பண்ணணுமா, க்ளீன் பண்ணணுமா, சோஃபாவை மாத்தி போடணுமா, நிறைய வேலை இருக்காட்டிருக்கு. பத்தாததுக்கு வீட்டுல இருக்கிற பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வேற இங்க வைக்கணுமா? இவ்வளவு பெரிய லென்த்தி ப்ராசஸ் இருக்கு. அண்ணா எங்க போயிட்டாங்க? கௌஷிக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனான்டா. உங்ககிட்ட சொல்லலையா? அப்போ சித்து உங்ககிட்ட சொல்லலையா? அண்ணா என்ன விட்டுட்டு அவங்க மட்டும் தனியா போயிட்டாங்க. நான் பெயிண்ட் அடிக்கிற வேலையாவது ஒழுங்கா பாக்குறேன். ஏன் என்கிட்ட அண்ணா சொல்லாமலே போனாங்க? என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி சித்து, நீ யோசிச்சது போதும். அந்த சோஃபாவை கொஞ்ச நேரம் புடி, இந்த சைடு எடுத்து மூவ் பண்ணி போடலாம். அப்பதானே அந்த இடமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். சீக்கிரம் முடிடா. அப்பதான் போகிக்கு நிறைய துணி எல்லாம் போட்டு கொளுத்துவாங்களா, நிறைய எரியுமாமே. அதெல்லாம் நம்ம பாக்கணும்னா ரெடி ஆகணும்ல. நம்ம அதுக்கு முன்னாடி சீக்கிரம் அப்படியே தூக்கு, கொஞ்ச நேரம் புடிடா அந்த சைடு. நான் இதெல்லாம் வச்சு ஒட்டடை அடிக்க போறேன். அம்மா கிட்ட கேட்டு நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சு அடிச்சாதான் ஒட்டடை எல்லாம் சூப்பரா க்ளீன் ஆகும். நகரு நகரு, நான் இங்க ஒட்டடை அடிக்க போறேன். நான் நகரெல்லாம் மாட்டேன், இங்கதான் நிப்பேன். இங்க ஒண்ணும் அவ்வளவு ஒட்டடெல்லாம் இல்ல. நீங்க அந்த சைடு போய் பாருங்க. பாரு, அங்கெல்லாம் குப்பையா இருக்கு பாரு. நான் அதெல்லாம் தள்ள போறேன். தள்ளுடான்னு சொல்றேன்ல. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்படிதான் ஆரம்பிப்பீங்க. ஒரு வேலையை கூட முழுசா முடிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பீங்க. சரி சரி, இந்த இடத்த நான் பாத்துக்கிறேன். இந்த இடத்துல இருக்க குப்பையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. அங்க பாருங்க, கௌதம்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். நீங்களும் அவன் கூட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. எவ்வளவு குப்பைய போட்டிருக்காங்க பாரு. குப்பை தொட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு தான் பேரு. ஆனா இவங்க எல்லா குப்பையும் இங்கேயே போட்டு வர்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் மாடியில இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்றோம். மாடியில போய் ஒட்டடை அடிக்க போறோம். சோஃபி, சீக்கிரம் வா, நம்ம மாடியில போய் ஒட்டடை அடிப்போம். நீ வரலையா சித்து? நீ ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் வா, நம்ம மாடியில போய் க்ளீன் பண்ணலாம். ஏய், இங்க பாத்தியாப்பா? நம்ம கூட ஒட்டடை கம்மியா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா அங்க பாரு, அந்த கார்னர்ல ஒட்டடை இருக்கு. அதுல இருந்து ஒரு ஸ்பைடரும் போகுது பாரு. ஸ்பைடர் நெட்டு விட்டு இருக்கு பாரு. நைரா, ஸ்பைடரை அப்ப
அப்புறமா பாக்கலாம். அங்க பாரு தியாக்கா அங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. சோஃபாவை கிளீன் பண்றாங்களா, அந்த பஞ்ச போட்டு எப்படி தேய்க்கிறாங்க பாரு. தியாக்கா அங்க என்ன பண்றீங்க? நீங்க அங்க என்ன வேலை பாக்குறீங்களோ அதே வேலையை தான் நானும் பாக்குறேன் இங்க. எமி அந்த சைடு பாரு, அந்த கார்னரை கொஞ்சம் தேய்ச்சி விடு. அங்க போய் சுத்தம் பண்றீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல இருந்து எட்டி பாட்டுக்கிட்டே இருக்கீங்க. அம்மா கிட்ட சொல்லட்டுமா? நானும் இத போட்டு தேய்த்தேன்னு தேய்க்கிறேன். ஆனா ஒன்னும் கிளீன் ஆன மாதிரியே தெரியல, இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அக்கா இங்க பாருங்களேன், இது ஒன்னும் கிளீன் ஆன மாதிரியே இல்ல, சேமா அப்படியே தான் தெரியுது எனக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான் அழுக்கு போயிருக்கு, ஃபுல்லா கிளீன் ஆகல. ஏமே அது ஒன்னும் ஃபுல்லா கிளீன் ஆகணும்லாம் இல்ல, சும்மா டஸ்ட் போற அளவுக்கு தொடச்சு விட போதும். ஒரே நாள்ல சுத்தம் பண்ணிட முடியாது, ஜஸ்ட் கிளீன் பண்ணி விடு, அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க அப்புறமா. நான் ஏதாவது டிராயிங் பண்ணலாம்னு இருக்கேன். எமி அக்கா நீங்க ஏதாவது சொல்லுங்க, என்ன பிக்சர் நான் வரையட்டும்? அக்கா தியாக்கா உங்களுக்கும் ஏதாவது வரையணும்னா சொல்லுங்க, நான் இப்பயே எல்லாத்தையும் வரைஞ்சி தள்ளிடுறேன். வரைய போறியா சித்து? பெயிண்டே இல்லாம என்னத வரையற? வெறும் பிரஷ் வச்சிட்டு நீ எப்படி அடிச்சாலும் எந்த பிக்சரும் வராது. ஆமா அக்கா, என்ன கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம்? சரி உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க, அந்த கலர் யூஸ் பண்ணி நான் வரைய போறேன். சூப்பர் சூப்பரா கலர் கலரா வரைஞ்சு விட்டாதானே நல்லா அழகா இருக்கும். சீக்கிரம் சொல்லுங்க, நீங்க அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும். அப்படியா? அப்படினா எனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லிட்டா? ஆரஞ்சு கலர் அடிடா. ஆரஞ்சு கலரா? ஓகே ஓகே எமி அக்கா, நான் அப்ப சூப்பரா ஆரஞ்சு கலர்லயே பெயிண்ட் பண்ணி விட்டுறேன். சும்மா பெயிண்ட் பண்ணி அடிச்சா போதுமா, இல்லாட்டி ஏதாவது படம் போடட்டா? அதான் நான் பிக்சர் வரையணும்னு சொன்னேன்ல, அது ஏதாவது வரையட்டுமா? சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பிக்சர் தெரிஞ்சா சொல்லுங்க, நான் அதையே போட்டு விடுறேன். நீ ஃபர்ஸ்ட் பெயிண்ட் அடி, அப்புறமா நீ வரையறது என்ன வரையறன்னு பார்க்கலாம். பெயிண்டே நான் அடிக்கல, அதுக்கு முன்னாடி என்ன வரையறதுன்னு சொல்லிட்டேன். நீ கலர் பண்ணு ஃபர்ஸ்ட், அதுவே அழகா இருக்கான்னு பாக்குறேன். அழகா இருந்தா நான் சொல்றேன் ஏதாவது ஒரு டிசைன். அப்ப ஆரஞ்சு கலரே தான் வேணுமா? சரி நான் ஆரஞ்சு கலரே அடிக்கிறேன். அதுக்குள்ளார எல்லாரும் குரூப் சேர்ந்துட்டீங்களே. அக்கா நீங்க மேல இருந்து திட்டுறது, இவங்க சைடுல இருந்து திட்டுறது. இருங்க, நான் இப்ப சூப்பரா கலர் அடிச்சு முடிச்சிட்டு உங்ககிட்ட நான் போடுற Dress ஆரஞ்சு கலர், நீ அதே கலர்ல பெயிண்ட் பண்ணனு வெச்சுக்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அப்ப ஆரஞ்சு கலர் அடிக்கறியா? எமி அக்கா நீங்க ரொம்ப வேலையில பிஸி ஆயிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் இங்க ஆரஞ்சு கலர் தான் அடிச்சிட்டு இருக்கேன். அத கூட நீங்க பார்க்காம முன்பக்க பாத்துக்கிட்டே பேசுறீங்க. திரும்பி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா அதே கலர் தான் நான் இங்க பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் நீ 2 தடவை இழுக்கவே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ளார எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா, நல்லா தாண்டா அடிச்சிட்டு இருக்க. சரி எமி, நீ போய் உன்னோட Dressல எடுத்துட்டு வா. ஏன் உனக்கு பத்தாத Dressலாம் வச்சிருப்ப, பழைய துணிலாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வா. அப்படியே ஆண்டி, பழைய Dress எல்லாம் போய் எடுத்துட்டு வரவா? சரி சரி, அம்மாவும் பழைய Dress நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. என்கிட்ட பத்தாவது நிறைய Dress இருக்கு, அதெல்லாம் போட்டு கொளுத்தி விட வேண்டியதுதான். ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுற கடகடான்னு. டேய் கௌதம், பசங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்றாங்க, நீ அங்க என்னதாண்டா பண்ணிட்டு இருக்கற? என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. சித்து ஒரு பக்கம் பெயிண்ட் அடிக்கிறான், நீ என்ன பண்ற? சத்தத்தையே காணல, எங்க போயிட்டானுங்க எல்லாரும்? நான் வரதுக்குள்ளார எல்லாருமே கலரே அடிச்சு முடிச்சிட்டீங்களே. இந்த சவுர் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. சித்து இங்க நான் தான் அடிக்க போறேன், என்கிட்ட கூடு, நான் அடிக்க போறேன் கலர். நீ அந்த சைடு அடிச்சி இல்ல, இப்ப நான் இந்த சைடு நான் அடிக்க போறேன். நீ ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்கியா? நான் இப்ப வேற கலர் அடிக்கிறேன். பிங்க் அடிக்கட்டுமா? குடுறா சீக்கிரம் குடுறா, அந்த பிரஷ் குடு, நான் அடிக்க போறேன். ஸ்ரீமா அங்க என்ன தம்பி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற? சித்து அடிக்கிறானா அடிக்கட்டும் விடு. நீ போய் உன்கிட்ட இருக்கிற அந்த பத்தாவது Dress எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னனே, செஞ்சியா? புக்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு வச்சிருக்க பாரு, எல்லாத்தையும் அள்ளிட்டு. சரிங்கம்மா, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன்.